இன்றைக்கி நம்ம டீம் கிச்சனில் ரேஷ்மாவுக்கு சொல்லித்தர டிஷ் பார்த்தீங்கன்னா எறா கருவேப்பிலை வறுவல். அந்த எறா கருவேப்பிலை வறுவல் செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். எறா கருவேப்பிலை வறுவலுக்கு தேவையான பொருட்கள்: எறா 1/4 கிலோ, காஞ்ச மிளகா 6 நம்பர், தனியா 2 கை, எண்ணெய் 1 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, மிளகு 2 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கை, தோரம்பருப்பு 2 கை, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 கை, சோம்பு 1 டீஸ்பூன். இப்போது எறா கருவேப்பிலை வறுவலுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்தோம். அது எப்படி செய்யணும் பார்ப்போம். ஒரு தவால தனியா, மிளகாய், மிளகு, கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, கருவேப்பிலை அதை பொடி பண்ணி ஒரு பிளேட்டில் போட்டுட்டு எறாவை கொஞ்சம் முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த ஷாலோ ஃப்ரை பண்ணி அந்த கருவேப்பிலை பொடியில் ஊற்றி எடுத்துட்டு ஷாலோ ஃப்ரை, அதாவது தவால கொஞ்சமாக எப்படின்னா அந்த கருவேப்பிலை வாசனையோட வெறுமனே சாப்பிடுறது தனியாக எடுத்து கேட்கணும். மிளகு போடுங்க, கருவேப்பிலை கருவேப்பிலை வச்சுக்கலாம். அது அப்படியே கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கோங்க, போடுங்க. கொஞ்சமாக போடுங்க போடுங்க. வெரி குட். மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க, போடுங்க. போதும். முட்டையை உடச்சி ஊற்றிங்க அதில். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பின்னா போட்டிங்க இதில் வந்து எறா போட்டேன். ஓகே, மஞ்சத்தூள், உப்பு, எக், அவ்வளோதான். ஓகே, விட்டலாம். ஓகே, வெரி குட். நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதை ஓரமாக வச்சுக்கிறேன். இது வறுத்துட்டிங்களா? இதெல்லாம் வறுத்துட்டிங்க. அப்புறம் இதெல்லாம் வதங்கிடுச்சு. அப்படி பணிச்சிடலாம். பணிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை போட்டுங்க பார்ப்போம். எடுத்து நல்லா போட்டுருங்க. இப்போ இதில் வந்து ஆக்சுவலாக இந்த கருவேப்பிலை பொடின்னு சொல்லும்போது மெயினாக கருவேப்பிலை வந்து நிறைய போடணும். கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, தனியா, மிளகு, சீரகம் வேண்டாம். அதுக்கு இதை போட்டு நல்லா எண்ணெய் இல்லாமல் வறுத்துட்டு பொடி பண்ணிடணும். இப்போ நம்ம இறால் என்ன பண்ணணும், முட்டை போட்டிருக்கோம், அதாவது மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம். இப்போ இதில் ஒத்தி எடுக்கும்போது அந்த மசாலா வெளியே வராது. அது ஐடியா ஆஃப் ஆடிங். இப்போது வந்து அந்த முட்டை வந்து அந்த ஒத்தும் போது அந்த பொடி அதில் அழகாக ஒட்டிக்கும். நம்ம ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த மசாலா வெளியே வராது. போதும், வாங்க ஓப்பன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிங்க அதை. போதும் போதும். வெரி குட், சூப்பர். ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த பவுடர் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த பிளேட்டில் கொட்டுங்க. இது கருவேப்பிலை பொடி. இதில் கருவேப்பிலை, மிளகாய், தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு போட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுருப்போம்.
ஃபைன் கிரைண்டிங் கிடையாது, கோர்ஸ் கிரைண்டிங் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து ப்ரான் ஊற வச்சுருக்கோம். அந்த ப்ரான் எடுத்து போட போகிறோம். இதில் போடுங்க. போட்டு இப்போ என்ன ஒன்றா அந்த முட்டை அதில் போட்டதால் உங்களுக்கு ஒட்டாது. இப்போ மிக்ஸ் பண்ணும்போது அழகாக அந்த மசாலா வந்து இந்த ப்ரானில் உட்காந்துக்கும். இதை ஃப்ரை பண்ணும்போது மசாலா வந்து வெளியே வராது ஆக்சுவலாக. வெரி குட். இது இந்த டிஷ்ஷோட பேர் என்னம்மா? எறா கருவேப்பிலை வறுவல். வெரி குட், வெரி குட். ஓகே, இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. அதை பார்த்துங்க, எண்ணெய் இருக்குது, பார்த்து பார்த்துக்குங்க. ஒன்று ஒன்றா 1 மினிட் சொல்லுங்க. வெரி சூப்பர்ரா, நீங்கள் குட் ஜாப், வெரி குட். நல்லா படிப்பீங்களாம்மா? வெரி குட். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி தான் மிக்ஸ் பண்ணுங்க, அப்படி தான் மிக்ஸ் பண்ணுங்க. ஓகே ஃபைன், வெரி குட். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுமா, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போது வெரி குட்ரா. இப்போது ஒன்று ஒன்றா எடுத்து இப்போ ஸ்டீமில் வச்சுக்கிறேன் நான். ஒன்று ஒன்றா போடுங்க. இப்போ வந்து ஒன்றா ஃபுல்லாக போட்டுவாங்க, ஒன்று ஒன்றா அப்படியே போட்டுவாங்க. அதை ஒத்தி ஒத்தி மசாலா ஒட்டி இருக்கணும், வெள்ளை கலரில் தெரியக்கூடாதுரா. வெரி குட். வெரி குட். போடு, அப்படியே போட்டு விடா, சுத்தமாக போட்டுவா, சுற்றி வச்சு போடுவா. சரி, அந்த கருவேப்பிலை சொல்லும்போது நிறைய பேர் இந்த ப்ரானுக்கு தான் யூஸ் பண்ணலாமா, நான் வந்து வேறு ஏதாவது வெஜிடேரியன் யூஸ் பண்ணலாமான்னு கேட்கலாம். நீங்கள் சின்ன உருளைக்கிழங்கு நல்லா போகும், வேக வச்சுட்டு இது மாதிரி முட்டைக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவை தண்ணியில் துவைச்சி எடுத்து போட்டலாம். அதே மாதிரி மஷ்ரூமோட ரொம்ப நல்லா போகும். வெண்டைக்காவை கட் பண்ணிவிட்டு மசாலா ஊற்றி எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதிலிருந்து 4வது நிமிஷம் வந்து அந்த இறை வெந்துடும், அது கிறிஸ்பாக இருக்கும். இந்த பொடியோடு சாப்பிடும்போது அந்த பொடி ஒரு டேஸ்ட் இருக்கும், அது வந்து இறா ஒரு டேஸ்ட் இருக்குது. சாதாரணமாக ஒரு ஸ்நாக்காக சாப்பிட்றது வந்து இது ரொம்ப அருமையான ஒரு ஐட்டம். நல்லா வந்திருக்கு. அந்த ப்ரானுடைய இதுவும் நல்லா வந்திருக்கு ஆக்சுவலாக. அந்த மசாலா ஒட்டாமல் நல்லா இருக்குது. ஸோ இது நீங்கள் திருப்பி போகிறீங்களா ரிஷ்மா? இல்லாமல் திருப்போம், கோவமாக இல்லாமல் திருப்போம். வெரி குட். மசாலா வெளியே வந்துடாமல் திருப்போம். ஓகேயா? என்ன பண்ணுறீங்க? அப்படியே விட்டுருங்க, ஒரு பண்ணி விடுங்க. கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, நீங்கள் அப்படியே போடுங்க, மேலே ஃபுல்லாக போடுங்க. வெரி குட். ஓகே ஃபைன், வெரி குட், நைஸ். இப்போ அப்படியே கலந்து எடுத்துக்கோங்க. வெரி குட். அப்படியே மாற்றிங்க, ஃபுட் ஆகிடுச்சு. அப்படியே போடுங்க, அப்படியே போடுங்க, மசாலாவோட போடுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க, அப்படியே வச்சுக்கோங்க. வெரி குட். ரொம்ப அருமையாக வந்திருக்குமா, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஒரு அருமையான ஒரு இறா கருவேப்பிலை ஒருவல் சூப்பராக செஞ்சாங்க. மிளகா, தனியாக, மிளகு, கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துட்டு எண்ணெய் இல்லாமல் ஒன்று பாதிமா, அதாவது இட்லி மிளகாப்பொடி அரைக்கிற மாதிரி கோஸ் பண்ணிவிட்டு இறாவை வந்து முட்டை, மஞ்சள் தூள், உப்பு போட்டு கொஞ்சம் ஊற வச்சு அந்த பொடியில் போட்டு நல்லா பொடியில் எடுத்துட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணிட்டோம். அட்டகாசமான இறா கருவேப்பிலை வறுவல் கலக்கலாம் ரேஷ்மா பண்ணிட்டாங்க. வச்சுக்கோங்க, இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? வாங்க. ரேஷ்மா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு? ஃபஸ்ட்டு கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம்னால. அவ்வளோதான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே. பயமாக இருக்கா? லைட்டாக பயமாக இருந்துச்சா? இப்போ இருக்கா? இப்போ இல்லை. ஓகே. இப்போ இது நீங்கள் தான் பண்ணுவீங்க, டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க. அந்த பொடியோடு டேஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க, நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? கிறிஸ்பியாக இருக்குது. கிறிஸ்பியாக இருக்கா? ஸோ இது வீட்டில் போய் செய்கிறீங்களா?